ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு maduraihemasamayal. நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெண்பொங்கல் செய்ய போகிறோம். வெண்பொங்கல் செய்கிறதுக்கு நான் அரிசி ஒரு பங்கு எடுத்திருக்கேன்னா அதில் ஒரு 1/4 பங்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். சீரகம், மிளகு எடுத்தாச்சு. பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் எடுத்து நான் அரிசியை வறுக்க போகிறேன். இந்த மாதிரி வறுத்து சேர்த்தோம்னா நமக்கு பொங்கல் குலைவாக வரும். நம்ம குலைவாக இருந்தால் தான் பொங்கல் சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். நல்லா அரிசியை வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா பாசிப்பருப்பாக வறுக்கணும். நம்ம அரிசி வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துடலாம். இதை வறுக்கும் போது நல்ல மணம் கிடைக்கும். அந்த மணத்து கிடைக்கிற அந்த ஸ்டேஜில் நம்ம பாசிப்பருப்பை எடுத்துடலாம். இது ரெண்டையும் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு அந்த நெய் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனோடனே சீரகம், மிளகு போடுறேன். சீரகம், மிளகு போட்டு அது லைட்டாக தான் பொரியணும், ரொம்ப கருகிடக்கூடாது. லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்சோடனே இந்த பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி போடுறேன். தேவைன்னா முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம அதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு, நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அப்படியே அரிசியை சேர்க்க போகிறேன். வறுத்த வச்சுருந்த அரிசியை சேர்க்க போகிறேன். அரிசியை சேர்த்து அதை நல்லா ஒரு பரட்டிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் ஒரு பங்கு அரிசி எடுத்திருக்கேன்னா அதுக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றுறேன். நான் அரைக்காப்படி அரிசிக்கு வீசம்படி பருப்பு எடுத்திருக்கேன். அதில் இப்போ அரைக்காப்படினா 3 அரைக்காப்படி நான் தண்ணி ஊற்றணும். இதை நல்ல ஒரு பரட்டிட்டு இதில் தண்ணி சேர்த்து குக்கரில் தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இந்த குக்கரை மூடி எடுத்தோடனே நல்லா 2 விசில் வரட்டும். அப்புறம் ஒரு விசில் சிம்மில் வச்சே நல்லா குழைய விடுங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. நல்லா குழையட்டும். குழைஞ்சோடனே வெண்பொங்கல் நமக்கு ரெடி. இதுக்கு நான் பீட்ரூட் சாம்பார், சுவையான வெண்பொங்கல் தயார். சரவணபவன் ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. நான் பீட்ரூட் சாம்பார் வச்சனால அதை வச்சே சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் இட், லவ் இட்.